கவர்மெண்ட் நாங்க வெட்டிட்டு தான் பேரு. எந்த பொண்ணையும் வாடி போடி சொல்லக்கூடாது. மண்ட காசாயத்தை குடிச்சிட்டு தான் இதை பாத்துக்கினீங்களா? இந்த பார்ட்டிக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சா? குட் மார்னிங் லெஜெண்ட்ஸ். ஒண்ணுமே இல்லை, போர் அடிக்குது. நம்மளோட யூஷுவல் ட்ரிங்க் மிக்ஸ் பண்ணோம். நம்ம நேற்றே நம்ம செய்ய வேண்டிய அந்த எக்ஸசைஸ் நம்ம நேரம் செய்யல. அதுக்கப்புறம் உங்களுக்கு டேப்லெட் இது சிரப் எதுவுமே காமிச்சிருக்க மாட்டேன். சிரப் இருக்கு, நான் இதை குட்டிக்கல நேற்று. அதில் அக்செப்டட் டேப்லெட் ராத்திரி போட்டேன். ஸோ தட் ஐ மிக்ஸ் த ட்ரிங்க், ஐ ஃபினிஷ் இட் அப், ஐ ஃபினிஷ் மை ஒர்க் அவுட். இவனை வச்சு தான் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். நான் அவ்வளோ பெரிய ஒர்க் அவுட் 3 எக்ஸசைசஸ் இருக்குது. அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிட்டு ரெடி ஆகணும். அதனால் இப்போ ட்ரிங்க் மிக்ஸ் பண்ணுவோம். ஆஸ் யூ நோ we need to take 10 grams of chia seeds, 10 grams of flax seeds. ஓகேவா? மெஷர்மெண்ட் ஸ்கேல் இருந்துச்சுன்னா பெட்டர். அதனால் 10 grams மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஏன்னா சீட்ஸில் வந்துட்டு கேலரி கவுண்ட்ஸ் ஜாஸ்தி. அதனால் நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறது எவ்வளோ மெஷர் பண்ணி எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது. மிக்ஸ் பண்ணி அதை ஊற வச்சுட்டு நான் ஒர்க் பண்ணுறேன், அந்த எக்ஸசைஸ் பண்ணிட்டு வரேன். மிக்ஸ் பண்ணிட்டு வரேன். இப்படி வரவும் பாருங்க. டாக் பொசிஷன். இந்த எக்ஸசைசஸ் வந்துட்டு என் பேக் இன்ஜூர் இருக்கிறதுக்கோசரம் இதெல்லாம் இப்படி தான் பண்ணோம். நான் ஹெவி எக்ஸசைசஸ் பண்ண முடியாத இல்லை பண்ணிடுவேன். ஆனால் பண்ணிட்டேன்னா இன்ஜுரி பெருசாகிடும். அதனால என்னோட சேஃப்டியில் இருக்கிறதுக்கோசரம் ஐ நீட் டு ஹோல்ட் இட் அண்ட் டூ இட் லைக் திஸ். புரிஞ்சிச்சா? ஒன் மோர் ஒன். உங்களுக்கு ப்ரீத்திங்கோட கம்ப்ளீட்டாக எப்போ ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் இதெல்லாம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி போட்டிருக்க வீடியோவில் அது எல்லாமே இருக்கும். ஸோ தட் யூ கேன் செக் அவுட் தட் ஒன். இப்போதைக்கு இந்த எக்ஸசைசஸ் தான். இந்த எக்ஸசைசஸ், இந்த 3 எக்ஸசைசஸ் வந்துட்டு ஒரு 3 செட்ஸ். அதுக்கப்புறமா ப்ரீத்திங் எக்ஸசைசஸ் சொன்னேன் இல்லையா? லைக் யூ நீட் டு உன்னோட கை இப்படி இருக்கணும். இதோ திஸ் இஸ் வாட் த சம்திங் பொசிஷன் இஸ். ஒன்று இங்கே ஒன்று இங்கே. இதில் இன்னீல் பண்ணோம், இதில் எக்ஸேல் பண்ணி இது இன்னீல் பண்ண உடனே இதை பிளாக் பண்ணி, இதில் எக்ஸேல் பண்ணி திரும்பி இன்னீல் பண்ணோம், திரும்பி இதை பிளாக் பண்ணி இதில் எக்ஸேல் பண்ணி இதில் இன்னீல் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ்க்கு பண்ணோன்னா ப்ரீத்திங் 1 நீ கண்ட்ரோல் பண்ணினாலே எல்லாமே ஈஸின்றாங்க. ஆஸ் பர் மை அக்யூபஞ்சர் டாக்டர் டோல்டு. அதனால் ஓகே, இதுதான் எக்ஸசைஸு. இது முழுசாக நான் எல்லா செட்ஸையும் பண்ணி முடிக்கிற அளவுக்கு நான் போட்டேன்னா வீடியோ வந்துட்டு 4 மணி நேரம் ஆகிடும். அதனால் அவ்வளோ பெருசாலாம் எடிட் பண்ணுறக்குள்ள நான் செத்து போயிடுவேன். ஆல்ரெடி இந்த அவ்வளோதான் எக்ஸசைஸ், வேறு ப்ரீத்திங் மட்டும் தான். ப்ரீத்திங் மட்டும் முடிச்சுக்கின்னு வெல்கம் பேக். ஓகே லெஜெண்ட்ஸ், இதோ குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன். அதனால் இப்போ தான் சாப்பிட போகிறேன். அவரோட காலைல பிரேக்ஃபாஸ்ட் ஒரு முடிச்சிட்டாரு. இப்போ தான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட போகிறேன். பிரேக்ஃபாஸ்ட்னா இதான் லஞ்சு. காலையில் நம்மளோட ட்ரிங்க் நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிருது இல்லையா? ஸோ தட் நம்ம இப்போ தான் சாப்பிட போகிறோம். இதை களி கிண்டி வச்சிருக்காங்களா, ஐ டோன்ட் நோ வாட். வாங்க போய் பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு. அங்கே போகலாம் வாங்க. பாருங்க, ஆராமமாக உட்காந்து லேப்டாப்பில் மிஸ்டர் பீஸ்ட் பாஸ் பண்ண மிஸ்டர் பீஸ்ட் எவ்வளோ நேரம் டிவியில் ஓடி நின்றுச்சு, அவன் சீரியல் ஓடி நின்றுச்சின்னு சொல்லிட்டு இப்போ லேப்டாப்பில் மாற்றிட்டாங்க. மிஸ்டர் பீஸ்டோட ஃபேனாக சொல்லிட்டு இருக்கான். என்னோட சப்ஸ்கிரைபர்னு சொல்லிட்டு ஏமாத்துறான். சப்ஸ்கிரைப் பண்ணேன். இதோ களி, இது சேப்பக்கிழங்கு காரக்குழம்பா, களி, கேரட், நம்ம யூஷுவல் ஒயிட் ரைஸ், ரசம். அதனால சாப்பிட்டு இப்போதான் பிரேக்ஃபாஸ்ட். நான் இன்னைக்கு மறுக்கல, அதுக்கு முன்னாடி தான் ரெடியாக இருக்கு கசாயம். அவனை குடிச்சிட்டு தான், மண்டை கசாயத்தை குடிச்சிட்டு தான் அவன் வேற வேலை. அவனுக்கும் சேர்த்து கசாயம் கொடுக்கலான்னு என்ன சொல்றேன். வாடா, தரமாட்ட வாடா. இவனை தான் எதுனா பண்ணணும். இன்னும் பண்ண முடியாதா? இது கிரீன் டீ கேம் ஆடிட்டு உட்காந்துருக்கான். ஒரு லெவல்ல கூட ஜெயிக்கல. தோத்து தான் போறேன். தோத்து போய் எல்லாத்தையும் நேத்து நான் தோத்த. இன்னைக்கு ஆடி முடிச்ச கேம் எல்லாம் தோத்துன்னு இருக்கிறாங்க பாருங்க. தோத்துட்டான் லெஜெண்ட்ஸ். தோத்துட்டான். எங்க வந்த
யானை பார்க்கா லெஜெண்ட்ஸ். இன்னைக்கு வண்டி ஓட்டின்னு இருக்கிறேன், வண்டி ஓட்ட கற்றுக்க போகிறேன். அடுத்த 5 வருஷத்துக்கு முன்னாடியே வண்டி ஓட்ட கற்றுக்கிறேன். அதனால இட்ஸ் ஜஸ்ட் லேர்னிங். அதனால யாரும் இது பண்ணு லேர்னிங். அப்புறமா லைசன்ஸ் இல்லாமல் நீ வண்டி ஓட்ட சொல்லி தெரியான்னு சொல்லிட்டு உன்னை தான் திட்டுவாங்க. ஓகே, பார்க்குக்கு வந்தோம், சும்மா அப்படியே ஒரு வாக் போகலான்ட்டு. வாக் போயிட்டு அப்படியே போகலான்ட்டு. காலையிலேருந்து வீட்லேயே உட்காந்துக்கிறோம், ஒன்றுமே பண்ணாமல் கேம் ஆடிக்கின்னு. கேமில் தோத்துட்டேன், எப்படியோ தெரிஞ்ச மாதிரி தான் தோத்த தானே. உண்மையை ஒத்துக்கணும் இந்த வாட்டி. இதை பார்த்துக்கினீங்களா? இந்த பார்க்குக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சா? அந்த யானைனாலே யானை பார்க்குன்னு பேர் வந்துச்சா? புதுசாக கண்டுபிடிச்சி அதுதான் என்ன ஒன்று நம்ம பசங்க தான் டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் நாங்கள் வைக்கிறது தான் பேரு. ஏன்னா இது சில்ட்ரன்ஸ் பிளேஸ் இல்லையா? சில்ட்ரன்ஸ் பிளேஸ்க்கும் உனக்கும் எனக்கு நீயே சில்ட்ரன் இல்லை. இதுக்கு மேலே இந்த அண்ணா தான் சின்னவங்க, நான் தான் பெரியவங்க. சரி, நீ தானே பெரியவன். அப்போ பெரியவனா பண்ணோண்டா. இல்லை, பெரியவங்க சின்ன பசங்க எப்பவுமே வாழ்வாங்கல்ல. நீங்கள் என்ன சொல்லுங்க, நான் அத்தி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் உனக்கு எப்போ வேலை வாங்கினாமா? நான் நீங்கள் வேலை வாங்கணும்னு சொல்ல இல்லையா? பெரியவங்க சின்னவங்க வேலை வாங்குவாங்க. அதே மாதிரி சின்னவங்க கேட்கறது பெரியவங்க வாங்கி தரணும். இப்போ வா, இப்போ நான் வந்துட்டு அந்த கடையில் வந்துட்டு இவ்வளோ பெரிய சாக்லேட் கேட்பேன், வாங்கி கொடு. ஆனால் நான் சாப்பிட மாட்டேன், யாருக்கும் கொடுத்துருங்க. வாங்கி கொடுக்குறேன், பில்லு நீங்க பே பண்ணிடுங்க. அது நானே வாங்கிக்குவேனே. நீ தானே பெரியவன், நான் சின்ன பையன். சின்ன பையன் நீங்க பாருங்க, ஹைட் பாருங்க. ஹைட்ல பெருசா நீ தானே பாப்ப சொன்ன. நான் தான் சின்ன பையன், நீ பெரியவன்ட்டு. நானு 13 இயர்ஸ் நார்மல், மீடியம், லார்ஜ், எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல் எல்லாம் நீங்க எல்லாம் நானே தானே. அசிங்கப்படுத்துறான் லெஜெண்ட். இந்த யானை பார்க்குன்றதுக்கெல்லாம் ஏன்னா அர்த்தம்னு தெரிஞ்சிச்சா? யானை இருந்துச்சுன்னா யானை பார்க், நைஸ் ஒன். இல்லை, புலி இருந்துச்சுன்னா புலி பார்க்க. அதனால நாங்க பார்க்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டு வரோம். ஓகே லெஜெண்ட்ஸ், வாக்கிங் போயிட்டு வந்துட்டோம். வண்டி ஓட்டிட்டேன். ஓட்டுன தானே? நல்லா ஓட்டுனேன். ஓகே, வந்தாச்சு வீட்டுக்கு. இதோ டின்னர் பிளேட்டு. டின்னர் பிளேட் இதுதான். சப்பாத்தி, கேரட். இது மத்தியானம் வந்துட்டு களி சாப்பிட்டேன். அவன் வந்துட்டு ஒயிட் ரைஸ், அப்புறமா கொஞ்சம் ஒயிட் ரைஸ் போட்டுன்னு சாப்பிட்டேன். அந்த கொழும்பு கோசம் நல்லா இருக்கும்ட்டு. எங்க அதான் நான் சொல்றேன் இல்லையா, நான் சீட் டே இருக்கும் போதே எதுவுமே கிடைக்கிறது இல்லை. சீட் டே முடிச்சிட்ட பிறகு இவங்க எல்லாமே செய்வாங்க. எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தான். அங்க இருக்கிறாங்க அக்யூஸ். இந்த எலிய முதல்ல போடணும். ஓகே, நான் இன்னும் கஷாயம் குடிக்கணும், டேப்லெட் போடணும். மத்தியானம் கஷாயம் குடிச்சிட்டு டேப்லெட் போட்டேன். இப்பதான் சாப்பிட்டதே இல்லை. ஏண்டா இங்கிலீங்களா? நான் சொல்லுங்க. நான் உன்னை வாடா போடானா அந்த அர்த்தத்துல வாடா போடா சொல்லு. நார்மலா வாடா போடா, ஓகேவா? நான் நீ உன்ன மட்டும் இல்ல, நான் அவங்களே வாடா போடான்னு கூப்பிடுவேன். போடான்னு, ஓகேவா? அக்கா பேசுறாங்கல்ல, ஜானி அக்கா, ஜானி அக்காவே நான் போடா வாடான்னு தான் பேசுவேன். அவங்க எனக்கு அக்கா தானே. நான் எல்லாரையும் அப்படிதான் பேசுறேன். பசங்களே நான் போட வேடான்னு தான் பேசுவேன், பொண்ணுங்களே போட வேடான்னு தான் பேசுவேன். ஆல் ஆர் ஈக்குவல். யாரையுமே பேதுபாவம் நம்ம நான் டி கூப்பிடுறது இல்லையே. டி கூப்பிட்டா தப்பு. யாரும் டி கூப்பிட கூடாது. எந்த பொண்ணையும் வாடி போடி சொல்லக்கூடாது, ஓகேவா? அது பொண்ணா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், சின்ன பொண்ணா இருந்தா கூட நீ வாடி போடி சொல்லக்கூடாது, தப்பு. ஏன்னா டி கூப்பிடுறது வந்துட்டு அது அவங்கள டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி, ஓகேவா? டி கூப்பிடக்கூடாது, யாரையும் டி கூப்பிடக்கூடாது. நான் என் கோவம் வந்தா கூட நான் திட்டுவேன். அது பொண்ணா இருக்கட்டும், பையனா இருக்கட்டும், நான் திட்டுவேன். ஆனா நான் டா யூஸ் பண்ணி நான் டா ஏன் கூப்பிடுறேன்னா அது என்னோட ஃப்ரெண்ட்ஷிப், ஓகேவா? இப்போதைக்கு நீ இந்த வெள்ள பேசிட்டு ஒரு கசாய் குடிவா. காட்டுலன்னா மூக்குல ஊத்திடுவேன். கட் கட் கட். அவனுக்கு ஊத்தி என்ன பிரயோஜனம்? கசாயம் மண்ட கசாய்க்க உதவாங்கிறாரு. லைட் ஆஃப் பண்றதுன்னு இருக்கிறான். இந்த மாதிரிதான் அவன் க்ளோஸ் பண்ணும் போது இப்ப இவனை க்ளோஸ் பண்ணணும். இவனை நான் இப்ப போயிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வரேன். நம்ம எஸ்டிஆர் மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் காட்டுறோம். ரிகவரி ஆயா வரும். எப்பவுமே லெஜெண்டா இருங்க. ஆல்வேஸ் ஸ்டே லெஜெண்ட்ஸ். வட்டா